விஜய் சேதுபதியோ நடிப்புல போன வருஷம் ரிலீஸ் ஆன மகாராஜா விடுதலை 2 இந்த ரெண்டு படத்துக்குமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து இப்ப டைரக்டர் பாண்டிராஜ் டைரக்ஷன்ல தலைவன் தலைவி அப்படின்ற படத்துல விஜய் சேதுபதி நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா நித்யா மேனன் தான் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி செம்ம வைரலா போயிட்டு இருக்குங்க. சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே அந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டுக்கு நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுனாலே படத்து மேலேயுமே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில தான் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா அனல் அரசு டைரக்ஷன்ல ஃபீனிக்ஸ் அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம படம் பார்த்த எல்லாருமே படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே ஃபீனிக்ஸ் பட விழால சூர்யா விஜய் சேதுபதி பேசின நிறைய விஷயங்களை விமர்சிச்சு சோஷியல் மீடியால வீடியோ எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி வீடியோ ரிலீஸ் பண்ண சில பேத்தெல்லாம் கூப்பிட்டு சூர்யா தரப்புல இருந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினதா இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இது தொடர்பா விஜய் சேதுபதி கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன விஜய் சேதுபதி சொல்லியிருக்காருன்னா, தம்பிங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க. எங்க தரப்புல இருந்து யாருக்காச்சும் அழைப்பு உங்களை மிரட்டி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவுமே சொல்லாம ஒருவேளை தம்பிங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சூர்யா சேதுபதிக்கு பதிலாக அவரே மன்னிப்புமே அந்த இதில் கேட்டிருக்காரு. ஸோ இதனால ஆல்ரெடி சூர்யா சேதுபதி நிறைய இடங்களில் பேசின விஷயங்கள் ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிறாரு, இவர் என்ன அவங்க அப்பா மாதிரி கிடையாது, ரொம்பவே திமிரு காய்ச்சார் அப்படின்னு சொல்லி நிறையவே தப்பான விமர்சனங்களை அவரை பற்றி தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. இந்த நிலையில் இப்படி இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணுறவங்களை கூப்பிட்டு மிரட்டலாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியுமே சூர்யா விஜய் சேதுபதியை நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பையனால் அப்பா மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஒரு படம் தான் நடிச்சாரு அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரே, விஜய் சேதுபதி எப்போ இப்படி எல்லாத்து மத்தியிலையும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டார் அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் விஜய் சேதுபதிக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே இப்படி அவங்க தரப்புல இருந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டவங்களை கூப்பிட்டு மிரட்டினாங்களா இல்லையா அப்படின்ற அந்த புகாருக்கு இன்னும் யாரும் கரெக்டான விளக்கம் கொடுக்கல. ஒருவேளை சூர்யா விஜய் சேதுபதி அதுக்கான ஏதாச்சும் விளக்கம் கொடுத்தா தான் தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.